எம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது சுகம் தரும் தியானம் பற்றி சுருக்கமாக காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சுகம் தரும் தியானம். தியானத்தில் எங்கேயாவது சுகம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குது. அது தரக்கூடிய சுகத்துக்கு இணையாக வேற எதுவும் இல்லை. ஏன்னா தியானமானது பேரானந்தம் என்னக்கூடிய சுகத்தை தரும். உலகில் வாழ்க்கையில் தரக்கூடியது சிற்றின்பங்களை தான் தர முடியும். இந்த பேரானந்தம் கிடைக்க என்ன பண்ணணும்? இந்த தியானம்னா என்ன? முதல்ல ஒன்றையே நினைத்து அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி அதன் மீதே உற்று நோக்கி இருப்பது தியானம். இப்போ நான் இருக்கேன் அமைதியாக. என்னுடைய தியானம் என்ன? சிவபெருமானை நோக்கி அவர் திருவடியை எப்போதான் அடைவேன் அப்படின்னு இருக்கட்டும் வச்சுக்குவாங்க. நான் என்ன பண்ணுறேன்? சுவாமியுடைய திருவடியே நினைக்கிறேன். அண்ணாமலையார் மனசுக்குள்ள நினச்சேன் அவருடைய திருவடி திருவடி திருவடின்னு நினச்சிட்டே இருக்க என்ன ஆகும்னா, அந்த திருவடியின் தன்மையானது என் உள்ளே ஆனந்த அமுதை கொடுத்துட்டே இருக்கும் நமக்கு. நீங்கள் அந்த அண்ணாமலையார் நாமத்தை சொல்லிட்டு அவரையே நீங்கள் நினைக்க என்ன ஆகும்னா, அவருடைய வலிமையும் அவருடைய சக்தியும் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அவருடைய கலைகளும் அவர் எப்படி சுவாமியுடைய சித்துக்களை புத்திகள் மொத்தமே வந்து எழுதும். எப்படி ஒரு நாள் தியானம் பண்ணிட்டாவா? கிடையாது. உங்களுடைய தியானம் எவ்வளவு மேற்கொள்றீங்களோ அவ்வளவு. ஏன்னா தியானம் என்பது ஒன்றையே நினைத்து பண்ணக்கூடிய காலகாலமாக இருப்பாங்க. புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்ட வானரும் பிறரும் வற்றி யாரும் நின் மலரடி காணாய். எப்படி தவம் பண்ணாங்க? புற்று போல தவம் பண்ணுறாங்க. தவம் பண்ணுறேன், மேலே புற்றே கட்டிக்கிச்சு. அப்படி சிந்தை ஒரே விஷயம், எது நடந்தாலும் கண்ணோடு திறக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. மரம் போல இருக்கிறாங்க. ஈரப்பத காற்ற உணவாக எடுத்துக்கொண்டு தவம் பண்ணுறாங்க. அப்படி தவம் பண்ணியே சுவாமியை காண முடியல. அன்பினால தான் சுவாமி காண முடியும். ஆனால் அப்படி தியானம் பண்ணுறவங்க எதுவுமே கிடைக்கலையானா கண்டிப்பாக நிறைய கிடைக்கும். அன்பினால் சிவம் அகப்படும். தியானத்திலும் நம்ம அன்பாக தானே போயிட்டு அவரை அடைய போகிறோம். அதனால் நீங்கள் தியானம் பண்ணால் என்னென்னா மன அமைதி கிடைக்கும். ஒரு இடத்துல பேச போகிறோம்னா நம்ம வார்த்தையானது நம்ம மீறி நம்ம சொல்லிட்டு நம்ம ரொம்ப துன்பப்படுவோம். என்னை மீறி வார்த்தை வந்துடுச்சுங்க. இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்கேன். நான் எப்படி இருப்பேன்? இப்போ ஒரு ஆன்மீகத்தில் இருக்கும்பொழுது ஆன்மீக சொற்கள் சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி இப்போ நான் அப்படி பேசணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே என்னுடைய நண்பர்களோ தோழரோடு இருக்கும்போது அவங்க கூட என்ன பேசுவேன்னா, நான் இயல்பாக இருப்பேன். நார்மலாக போல அவங்கள திட்டிக்கிட்டோம், எதனா ஒரு பட்ட பெயரை வச்சு கூப்பிடு, இந்தமாரி விஷயத்தில் இருப்பேன். அதை கொண்டு வந்து ஆன்மீகத்தில் பேசும்போது அந்தமாரி வார்த்தையில் இங்கே நுழைந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நம்மளை மீறி வந்துடும். ஆனால் அது அப்படி மீறி ஒரு இடத்துல ஒரு சொல் வராமல் இருப்பதற்கும் இந்த தியானமானது நமக்கு கை கொடுக்கும். ஒரு ரகசியம்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரே ஆள் ரகசியனாலே நிறைய பேர் நான் மட்டும்தான் ஒரு ரகசியம் தெரியுதுன்னா அதை நான் மட்டும் வச்சுக்கிறது தான் ரகசியம். அப்படி ரகசியத்தை யாராவது வச்சுக்கிறாங்களா? இந்த காலகட்டத்தில் ஒரு 80% வாய்ப்பே கிடையாது. ரகசியம்னு பேர் மட்டும்தான். 10 பேர்கிட்ட சொல்லி அது ரகசியம்னு சொல்லுவாங்க. 10 பேர்கிட்டையும் சொல்லி வைக்கிற விஷயம் ரகசியம் கிடையாது அது. அப்போ ரகசியத்தை நம்ம காப்பாற்றணும்னாலும் இந்த தியானமானது கை கொடுக்கும். அத்தனைக்கும் தியானம் கை கொடுக்கும். மனசு ஒருநிலைப்படும். தேவையில்லாத விஷயத்தை நம்ம ஆசை போகாது. அதிகமாக பேச மாட்டோம். தேவையற்ற சொற்களை பயன்படுத்தவே மாட்டோம். அடுத்தவங்களை காயப்படுத்த மாட்டோம். ஏன்? நார்மலாக இருந்தால் நாங்கள் அப்படி செய்ய முடியாது. தியானம் பண்ணால் தான் பண்ண முடியுமா? தியானம் என்ன பண்ணுதுன்னா உங்கள் வேகத்தை கெடுத்துது.
வேக வேக வேகமாக பேசிட்டு வேக வேகமாக எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்கள் பொறுமையாகனா யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்குது. பொத்துட்ட போகிறோம், எடுத்தவனே கண்டபடி உலகத்தெல்லாம் கொட்ட மாட்டீங்க. யோசித்து பேசிவோம். சொன்னக்கூடிய வார்த்தையை உள்வாங்கி பொறுத்து பதில் வரும். அதனால் இன்னல்கள் கிடையாது. அதே போல் தியானத்தினால் சிவத்தினுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் எல்லாருமே தியானம் பண்ணாத ஆள் கிடையாது. ஒரு பக்தி நிலையில் உயர்ந்தோர் எல்லாமே தியானம் பண்ணியிருக்கிறாங்க. தியானம் பண்ணாத ஆள் யாரும் இல்லை. ஆனால் தியானம் என்பது நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறத ரொம்ப குறைவாகி போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தியானம் பண்ணுங்க. தினமும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போனால் போதும். மன அமைதி பிறக்கும். சிவத்துக்கிட்ட நம்ம நெருங்க முடியும். நம்ம செய்த குற்றங்கள் எல்லாம் நம்மளால் காண முடியும். நமக்கு உணர்த்தும். நம்மளுடைய மனமே நாம் கேட்கக்கூடிய பதிலுக்கு அதுவே பதில் சொல்லும். உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் உள்ளிருந்தே பதில் வரும். தெளிவும் உள்ளதாக இருக்குது. குழப்பமும் உள்ளேருந்து தான் வெளியே வருது. அதுக்கான பதிலும் உள்ளதாக இருக்குது. நம்ம பாருங்களேன், உள்ளேருந்து தானே ஏகப்பட்ட சந்தேகம் கேள்வி எல்லாமே உள்ளேருந்து வருது. உள்ளேருந்து வர கேள்விகள்லாம் வெளியே தேட வேண்டியது. இங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமா, இவங்கிட்ட கேட்டால் தெரியுமா? உள்ளிருந்து வரக்கூடிய எத்தனை கேள்வியாக இருந்தாலும் உள்ளேயே அத்தனைக்கும் பதில் உள்ளது. எவரெல்லாம் வெளியே தேடுகின்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக தெளிவு கிடைக்கும். உண்மையான ஞானமான பதிலானது உள்ளே மட்டும்தான் கிடைக்கும். நான் எனக்கு ஒரு கொஸ்டின் வருது, அதற்கான பதில் எனக்கு உள்ளிருந்து வந்தால் தான் நான் தெளிவான ஒரு ஞானம் எனக்கு கிடைக்கும். எனக்கு உள்ளேருந்து ஒரு கொஷின் வருது, அவனுக்கு இன்னொருத்தனுக்கு உள்ளேருந்து அந்த கொஷின் வந்திருக்கு. அவன் அதை உணர்வுபூர்வமாக அந்த ஞானத்தை அவன் ஏற்றுக்கிற காரணத்தால் நான் அவட கேட்கும்போது எனக்கு சொல்கிறான். அதனால் எனக்கு தெளிவு வந்துடுச்சு. அந்த ஞானம் வரலை. நான் எப்போ எனக்கு உள்ளிருந்து அதை ஏற்றுக்குன்னு அந்த ஞானத்தை ஏற்றுக்கணும், அப்போ தான் அந்த ஞானம் நிலைக்கும். இல்லைன்னா தெளிவு வரும். பதில் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? ஞானம் இல்லாமல் ஒரு கொஷினுக்கு பதில் தெரிஞ்சு என்ன பண்ண போகுது? அதை உணர்வுபூர்வமாக நம்ம உணர்ந்து அனுபவிக்கணும் அல்லவா? எல்லா கேள்விகளுக்கும் உள்ளே பதில் உள்ளது. உள்ளிருந்து தானே அத்தனையும் எழும்புகின்றது. அதற்கான பதிலும் உள்ளேதான் அடங்கி உள்ளது. அந்த சிவமும் உள்ளதானே இருக்குது, நமக்கு வெளிவாக இருக்குது. வெளியே பறந்து பரபிரம்ம ஸ்வரூபமாகவும் இருக்குது, வியாபித்திருக்கு இங்கே எல்லாமே. ஆனால் உள்ளவும் தானே இருக்குது. வேற்று விகார விட குடம்பின் உள்கிடப்ப சுவாமி உள்ளவும் தான் இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறது? ஊடகத்தே நின்று உருக தந்தருளியம் உடையானே. இந்த கூண்டுக்குள்ளே தான் சுவாமி இருக்கிறாரு, இந்த அகத்துக்குள்ளே தானே சுவாமி இருக்கிறாரு. அப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை நாம் காணணும்னா அமைதி இருக்க வேண்டும். அதால் தான் நம்மளால் உள்ளே பார்க்க முடியும். அமைதிதான் அத்தனைக்கும் வழிவகுக்கும். தேவையில்லாத நம்ம பேசாமல் அமைதியாக இருந்தாலே போதும். தேவையான சொற்களை மட்டும் பயன்படுத்தணும். தேவையற்ற பேச்சுக்கள், வீணான பேச்சுக்கள். கற்றது கைமண்ணளவு, நான் கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அருணாச்சலம்.